हरिनाम संकीर्तन यज्ञ की जय, श्रील प्रभुपाद की, रुद्रप्रयाग धाम की जय। हरे कृष्णा। நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணா. இப்ப நம்மளோட இந்த ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட சார்தாம் யாத்திரையில நம்ம இப்போ பத்ரிநாத் தரிசனம் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம ரெண்டாவது தாமமா கேதார்நாத் நோக்கி பயணப்பட்டு இருக்கோம். இந்த இடம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சங்கமம், இந்த ரெண்டு நதிகளோட சங்கமம் வந்து ருத்ர பிரயாகை அப்படின்னு அழைக்கப்படுது. மொத்தம் அஞ்சு பிரயாகை சொன்னோம் இல்லையா? சோ இது ருத்ர பிரயாக். இந்த ருத்ர பிரயாக்ல ரெண்டு நதிகள் கலக்குது. ஒண்ணு அலகானந்தா, ரெண்டாவது மந்தாகினி. சோ இந்த ரெண்டு நதிகளும் கலக்கிறது. இந்த அலகானந்தா நம்ம நேற்று பார்த்தோம், பத்ரிநாதரோட திருவடியில இருந்து வருது. இந்த மந்தாகினி கேதார்நாத்ல சிவபெருமானோட திருவடியில இருந்து. சோ இந்த ரெண்டு நதிகளும் கலக்கிற இந்த புனிதமான இடம் ருத்ர பிரயாகை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ருத்ர பிரயாக்ல என்ன நடந்தது அப்படின்னா, இங்க விசேஷம் எப்படின்னா, பகவான் சிவபெருமான் ருத்ர ரூபத்துல எப்பவுமே இங்க இருக்கார். நம்ம பார்த்தோம், நம்மளோட முதல் நாள் யாத்திரையிலே பார்த்தோம் தக்ஷேஸ்வர் மகாதேவ் பார்த்தோம், தக்ஷன், சதி தேவி, சக்தி பீடங்கள் உருவானதெல்லாம் பார்த்தோம். விஷ்ணுவோட சக்கரத்தால சதி தேவியோட உடல் எல்லா இடத்துலயும் செதறாயிடுச்சு, சக்தி பீடங்கள்ல உருவாயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் சிவபெருமான் இங்க வந்து தியானத்துல ஈடுபடுறார். இந்த இடத்துல பகவான் விஷ்ணு மேல இந்த இடத்துல தியானத்துல ஈடுபடுறார் தனிமையில. சோ அந்த ருத்ர ரூபத்துல சிவபெருமான் இங்க எப்பவுமே தங்கி இருக்கார். அதனால இந்த இடம் ருத்ர பிரயாகை அப்படின்னு அழைக்கப்படுது. நேத்து நாரதரை பத்தி நம்ம கொஞ்சம் கேட்டோம், நாரதரோட புகழை பத்தி கேட்டோம். சோ நாரதர்னாலே அவரோட எப்பவுமே இருக்கிறது அவரோட வீணை. நாரதரோட துணை யாரு அப்படின்னா அவரோட வீணை தான். நாரதர் எப்பவுமே வீணை வாசிக்கிட்டு, தம்புரான்னு சொல்லுவோம், பட் அது வீணை, வீணை வாசிக்கிட்டு பகவானோட நாமத்தை பாடிக்கிட்டே உலகத்திலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால நம்மளோட ஆச்சாரியர்கள் கூட பாடுறாங்க, நாரத முனி பஜாய வீணா ராதிகா ரமண நாமே அப்படின்ட்டு. நாரத முனி வீணையை வாசிக்கிட்டே ராதிகா ரமணர், ராதாகிருஷ்ணர், ஹரே கிருஷ்ணா பாடிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. சோ அந்த வீணை வாசிக்கிறதா, அந்த இசை கலங்கிய பாடுறத யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா சிவபெருமான் கிட்ட இருந்து, இந்த சேத்திரத்துல வச்சு. சோ சிவபெருமான் அவரோட வீணை வந்து ருத்ர வீணை அப்படின்னு அழைக்கப்படுது. நாரதரோட வீணை வந்து மகத்தி அப்படின்னு அழைக்கப்படுது. சோ நாரதர் சிவபெருமான் கிட்ட இருந்து, ருத்ரர் கிட்ட இருந்து இசை கலைய கத்துக்கிட்ட இடம் இது, பகவானோட திருப்திக்காக. சோ இதுல இருந்து நம்ம வந்து நிறைய சம்பவங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இதுல இருந்து நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒண்ணு, நம்மளோட உண்மையான நிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். பகவானோட சேவகர்கள் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சும் நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சுக்க கூடாது. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சின்னவங்க, மனசுல அந்த கர்வம் இருக்கவே கூடாது. நம்ம பகவானோட சேவகர், பக்தரோட சேவகர்ங்கிறத எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். நம்ம எந்தெந்த விதத்துல நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட சேவை பண்ண முடியுமோ எப்பவுமே கிருஷ்ணரோட தஞ்சத்தை எதிர்பார்த்தே நம்ம காத்துட்டு இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுல கத்துக்கணும். கருட கங்கால நம்ம பார்த்தோம், பத்ரிகாசிரமத்துல பார்த்தோம், இங்க ருத்ர பிரயாக்ல பாக்குறோம், தக்ஷனோட யாகத்துல பார்த்தோம், ஹரித்வார்ல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து என்ன கத்துக்கணும்னா, பணிவோட இருக்கணும், அடக்கத்தோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும். சோ இந்த விஷயங்களை எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்பதான் ஒருத்தரால பகவானோட திருநாமத்தை உச்சரிக்க முடியும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. திருநாதப்பி சுனீச்சேனா தரோரப்பி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. ஒருத்தர் புல்லை விட பணிவா இருக்கணும், மரத்தை விட பொறுமையா இருக்கணும், எல்லாருக்கும் யாருக்கிட்டையும் மரியாதை எதிர்பார்க்காம எல்லாருக்கும் மரியாதையை தர்றதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் ஒருத்தரால எப்பவுமே கீர்த்தனிய சதாஹரி, எப்பவும் பகவானோட திருநாமத்தை உச்சரிக்க முடியும்னு சைத்தன்ய மகாபிரபுவே சொல்ற. சோ இப்போ இந்த இடம் கேதார்நாத்தோட ஆரம்ப மையமா இருக்கு. ஆரம்ப புள்ளி இதுதான். இங்க இருந்து நம்ம இந்த ரூட்ல போனோம், இப்ப இந்த ரூட்ல போக போறோம். கேதார்நாத்தோட பயணம் இங்க ஆரம்பிக்குது. கேதார்நாத்தோட நுழைவு வாயில் சொல்லலாம். இது ருத்ர பிரயாக். ஹரே கிருஷ்ணா.